சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 68,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 68,080 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. இந்திய பங்குச் சந்தைகளில் சரிவுடன் வர்த்தகம். வங்கிகள், ஐடி நிறுவனங்களின் பங்குகள் கடும் சரிவு. காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணி குறித்து பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு அடித்தளம் போட்டதே திமுக தான் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பதில். வக்பு மசோதாவை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கலாகும் என எதிர்பார்ப்பு. நூறு நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகை குறித்து விவாதிக்க வேண்டும். மக்களவையில் திமுக குழு தலைவர் TR பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் லாபத்திற்காக இந்தியாவை எதிர்க்கிறார்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த நிலையில் வாகன ஓட்டிகள் அவதி. உதகை, கொடைக்கானலில் அமலுக்கு வந்த இ-பாஸ் நடைமுறை எதிரொலி. கூடலூர், நாடுகாணி உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிரான வழக்கு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு இன்று மீண்டும் விசாரணை. TNPSC குரூப் 1, 1A தேர்வுகளுக்கான அறிவிப்பாணை வெளியீடு. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. திருப்பூரில் நூல் விலை மீண்டும் உயர்வு. கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்ந்ததால் ஆடை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி. அலங்காநல்லூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் கிராம மக்கள் போராட்டம். சின்ன இலந்தை குளத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சென்னையில் IPL கிரிக்கெட் போட்டியின் போது பார்வையாளர்களின் செல்போன்கள் திருட்டு. 36 செல்போன்களை பறிமுதல் செய்த காவல்துறை வட மாநிலத்தைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்தது. ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுற்றுலா பயணிகளிடையே நடந்த மோதல். காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தூக்க நேர்ச்சை. அந்தரத்தில் குழந்தைகளை தூக்கி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள்.
சென்னையில் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை குறைந்தது. சிலிண்டர் விலை 43 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1921 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. விரைவில் இந்தியா வர உள்ளதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பேட்டி. இந்தியா ஒரு தலைசிறந்த ஜனநாயக நாடு என்றும் புகழார். IPL தொடரில் பஞ்சாப் அணியின் அதிரடி ஆட்டம் தொடருமா? சமபலம் வாய்ந்த லக்னோ அணியை இன்று எதிர்கொள்கிறது. குமுத மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.